Taste the Daily. கும்பகோணம் நகரில் பழைய சாலைகளை பெயர்த்து எடுக்காமல் புதிய சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சாலை உயரம் அதிகரிப்பதை தடுக்கும் நோக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை மதிக்காமல் கும்பகோணம் நகரின் பல்வேறு பகுதிகளில் பழைய சாலைகளை பெயர்த்து எடுக்காமலேயே புதிய சாலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் இந்த நீதிமன்ற அவமதிப்பு செயல் சாலையின் மட்டம் அதிகரித்து மழைக்காலங்களில் வீடுகளில் தண்ணீர் தேங்கும் சூழல் உருவாகியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அரக்கோணத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் தனது மனைவி லதா மற்றும் மகன் தினேஷுடன் காரில் காஞ்சிபுரம் அரக்கோணம் சாலையில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த டேங்கர் லாரி மீது கார் மோதிய விபத்தில் லதா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த வெங்கடேசன் மற்றும் தினேஷ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சாவூர் ஆற்றுப்பாலம் அருகே 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆசிரியர்களை கைது செய்து அழைத்துச் செல்ல மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்ற அரசு பேருந்தை நிறுத்தி பயணிகளை கீழே இறக்கிவிட்டு விடியா திமுக அரசின் கேவல் துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதனால் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் நோயாளிகள் நடுவழியில் தவித்து நின்றனர். திருப்பூர் மாவட்டத்திற்கு வரும் 22ஆம் தேதி ஸ்டாலின் வரவுள்ள நிலையில் பல்லடத்தில் அவசரமாக சாலை பராமரிப்பு நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 4 ஆண்டுகளாக பல்லடம் முதல் உடுமலை வழியாக மூணாறு செல்லும் சாலை எந்தவொரு பராமரிப்பும் இன்றி குண்டும் குழியுமாக காணப்பட்ட நிலையில் தற்போது ஸ்டாலின் வருகையை ஒட்டி சீரமைப்பு பணிகள் மற்றும் புதிய மின்கம்பங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சாலைகளை சீரமைக்க கோரி பலமுறை மனு அளித்து நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகம் ஸ்டாலின் வருகையை ஒட்டி சாலை சீரமைப்பு பணிகள் தரமற்ற முறையில் மேற்கொள்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்போ முதலமைச்சர் வராருங்கிற ஒரே காரணத்துக்காக அவசர காலத்தில் பல்லடத்திலிருந்து உடுமலை வரைக்கும் பேட்ச் ஒர்க் செய்கிறாங்க. வேகத்தடைகளை எல்லாத்தையுமே அகற்ற போகிறாங்க. இது பொதுமக்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி நிறைய ரோடுகள் குண்டும் குழியுமாக இருக்கிறத 4 வருஷமாக இது கோரிக்கைகள் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ எதுவுமே சரிப்படுத்தலை. இப்போ பல்லடத்தில் பொள்ளாச்சி சாலை உடுமலை சாலை பிரிவில் அந்த போர்டும் கூட இல்லை. பொள்ளாச்சி சாலை உடுமலை ரோடுன்னு ஒரு சாலை கைகாட்டியும் கூட கிடையாது. அந்த வேகத்தடைக்கு பக்கத்தில் இருந்து இப்போ முழுவதுமாக சாலையை பேட்ச் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவசர கதியில் பண்ணுறாங்க. இது முதலமைச்சர் வந்துட்டு போனதுக்கப்புறம் அடுத்த மாதத்தில் இதே தேதியில் பார்த்தீங்கன்னா இப்போ பேட்ச் ஒர்க் போட்டது எல்லாமே போயிடும்.